நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைய ஆத்தும மன்னா. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதிலே காணப்படுகிற வார்த்தைகள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் அப்படின்னு சொன்னா நம்ம பைபிள் வேதாகமத்துல இருந்து சாலமோனை குறித்து நம்ம சொல்லலாம். ஒருவேளை சாலமோன் கர்த்தரிடத்துல ஞானத்தை மாத்திரமே கேட்டார், ஆனால் கர்த்தர் கொடுத்தது அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார். ஒருவேளை சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், உனக்கு முன்பதாக இப்படிப்பட்டவன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்பதாக உன்னை போல் இன்னொருவன் வருவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நிமித்தம் அவர் ராஜாவானார். அவருக்கு எல்லாவித கிருபைகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதோடு கூட அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒருவேளை நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு எது தேவை என்று கேட்கிறோமோ அதை விட காட்டிலும் கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு கிருபையும் இன்னும் பல காரியங்களையும் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது மாத்திரமே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்டு நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அந்த ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையையும் பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஏசப்பா, நீங்க இந்த வார்த்தையை எங்களோடு கூட பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட தகப்பனே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ராஜாக்களாகவும் ஒவ்வொரு பிரபுக்களாகவும் எல்லாவித கிருபைகளோடும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் நீர் மாற்றி தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாருக்குமே இந்த சாலமோன் ராஜாவை போல ஒரு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீர் சேர்த்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருமே அதற்கேற்றபடி நடக்கவும் நீங்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சென்று போன வருஷங்களை சிந்தித்து பார் என்று தேவன் அழைக்கிறார். பூர்வ காலங்களை நினைத்து பார்ப்பதும் நமது இந்திய தேசத்திலே வந்த மிஷனரிமார்களை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. இந்த மிஷனரிமாரை நாம் நினைவு கூறும்படி வருகின்ற அக்டோபர் மாதம் கண்காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது திருநெல்வேலி திருமண்டலம் சக்கரமாள்புரம் தரிசன பூமியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களும் அதிலே வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இதிலே அநேக விதமான மிஷனரி ஸ்டோரிஸ் மற்றும் பல்வேறு விதமான காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழவிருக்கிறீர்கள். இதை தவற விடாது அனைத்து திருச்சபையின் மக்களும் திருச்சபையாக வந்து இதை கண்டு உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.